இங்கே மெயினாக ஒரு பக்கம் அவங்களே இந்த பக்கம் ரொம்பவே வந்து சேடாக ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் ரோகிணி பற்றிய உண்மைகளை இவங்க மறைச்சிட்டு இருக்க விஷயம் ரொம்பவே பெரிய தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக புரிய வருது. ஆனால் அவங்களோட உள் மனசுக்குள்ள ரோகிணி தானும் உயிரோடு இருக்க மாட்டேன், தான் பையனும் இறந்து போயிடுவான், இந்த மாதிரி நீங்கள் என்னை பற்றி எல்லா உண்மையும் மனோஜ் கிட்ட சொன்னால் அதுக்கு காரணமாக நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிளாக்மெயில் பண்ண விஷயம்தான் அவங்கள போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சொல்லப்போனால் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் அவங்க ரொம்பவே குழப்பமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மீனா ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்கும்போது இன்னொரு சைடு இங்க பார்வதியோட வீட்டில் எப்பவும் போல பார்வதி சிவனோட சேர்ந்து ரொம்பவே கேஷுவலா வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் பிடிக்காத விஜயாவும் எப்படியாவது இதை நம்ம தடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே சிந்தாமணி கூட சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க. மறுபடியும் இப்போ வீவெல்லாம் அதிகமாக போயிட்டு இருக்கு, இவங்களை இப்படியே விட்டானா இவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க, கடைசியில் என்ன வந்து டம்மி ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி மேல இருக்க பொறாமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சிந்தாமணியை கூப்பிட்டு, சிந்தாமணி இங்க பாருங்க, நாளைக்கு யோகா கிளாஸ்க்கு சிவன் கரெக்டா இந்த ரூட்ல தான் வருவாரு, நீங்க எப்படியாவது அவரை தடுத்து நிறுத்துங்க, அவர் இனிமேல் வந்து பார்வதியை பார்க்க வரக்கூடாது, அவர் இங்க வந்தார்னா இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அது நல்லதா இருக்காது, முக்கியமா பார்வதி நம்ம கையை விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி விஜயாவும் சிந்தாமணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு சிந்தாமணியும், நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், நாளைக்கு என் ஆட்களை வச்சு அந்த சிவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்துல ஃபுல்லா பொறுப்பேற்றுக்கிறாங்க. அதே நேரம் இங்க சிந்தாமணியோட பொண்ணு ரேகா வந்திருக்கும் போது ரேகாக்காக யோகா எல்லாம் இந்த பக்கம் டைரக்டா விஜயாவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த யோகாவெல்லாம் பார்த்துட்டு இங்க ரேகாவும், பரவாயில்ல நீங்க ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவா சொல்லி தரீங்க, அதுவும் இல்லாம ஆண்டி நீங்க சொல்லித்தர விதம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க உண்மையிலுமே டான்ஸ் கிளாஸும் சரி யோகா கிளாஸும் சரி ரொம்பவே சிறப்பாக நடத்துகிற ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க ஒரு பக்கம் விஜயாவை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பாராட்டிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இங்க அங்க ரேகாக்கு மீனாவோட தம்பி சத்யா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, ரேகா மேடம் உங்களோட சைன் ஒன்று வேணும், சொல்லப்போனால் முக்கியமான சைன் வேற, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து ஒருத்தருக்கு வட்டி கொடுத்தது, அது இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, பட் ஆனால் உங்கள் சைனை வாங்கி தான் நான் அந்த ஃபார்மை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு, நான் உங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இதை கேட்ட ரேகாவும், சத்யா நீங்கள் என்ன தானே பார்க்கணும், நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வாங்க, நான் அங்கே தான் யோகா கிளாஸில் இருக்கேன், இங்கே வந்து நீங்கள் என்னை பார்த்து சைன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகாவும் சத்யாவுக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் அவரும் தன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வேகமாக ஃபார்ம் எடுத்துகிட்டு கிளம்பி ரேகாவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போது கரெக்டாக வாசலில் இந்த பக்கம் சிந்தாமணி நிற்கிறத பார்த்துட்டு, சிந்தாமணியாச்சே இவங்க நம்ம அக்காவுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகளை கொடுக்குறவங்களே, இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட இருக்காங்க. அதே நேரத்தில் ரேகா கிட்ட ஃபோன் பண்ணி, ரேகா மேடம் நீங்கள் சொன்ன வீட்டு வாசலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. உடனே ரேகாவும், சத்யா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கால் பண்ணி உள்ளே வர வைக்கிறாங்க. அப்போது சிந்தாமணியை தாண்டி சத்யா உள்ளே போகும்போது சிந்தாமணி சத்யாவை ஒரு பார்வை பார்க்குறாங்க. சொல்லப்போனால் நீ மீனாவோட தம்பி இல்லை, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி நக்கலாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ரேகா கிட்ட அந்த ஃபார்மில் சைன் வாங்கிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அதே நேரம் ரேகா கிட்ட அவர் சைன் வாங்குறத பார்த்துட்டு இந்த பக்கம் சிந்தாமணியும், ரேகா இவனுக்கு எதுக்கு நீ ஃபார்மில் சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ரேகாவும், இல்லைம்மா டேடியோட கம்பெனியில் இவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாக வேலை செய்கிறாரு, சொல்லப்போனால் ஒரு லோன் அமௌண்ட் வந்து வாங்கிட்டார் போல இருக்கு, அதுக்கான ஃபார்ம் கம்ப்ளீட்டு சைன் எல்லாமே நான் தான் போட்டுட்ருக்கேன், டேடி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அதனால இந்த பொறுப்பை இப்போ 2 நாளாக நான் தான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு உடனே சிந்தாமணியும், இங்கே பாரு ரேகா, நீ இந்த சைன் போட்ட விஷயத்தெல்லாம் நான் பெருசாக சொல்லலை, உங்கள் டேடி ஒரு பிஸ்னஸை கூட நீ கவனிச்சுக்க, அது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இந்த பையன் கூட பழகிறத மட்டும் நிறுத்திக்கணும், ஏன்னா இந்த பையன் ரொம்பவே கீழ்த்தனமான பையன், இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வர்றவன், இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் நம்ம கூட வச்சுருந்தோன்னா நம்ம மேலே பொறாமப்பட்டு தேவையில்லாமல் நம்மளுக்கே ஆபத்து வர்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி மீனா மேலே இருக்க வன்மத்தை சத்யா மேலே கக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்த விஜயாவும் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் மறுபடியும் சத்யாவை பற்றி இங்கே ரேகா கிட்ட தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சத்யா ஒரு திருடம்மா, ஒரு காலத்தில் ஒரு வட்டி கம்பெனியில் வேலை செஞ்சு என் பணத்தெல்லாம் திருடிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க அக்கா தான் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா, ஆனால் அதுவும் நான் படாத பாடுபட்டு தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு ரேகாக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, இப்போ இவ்வளோ நல்லவராக இருக்க சத்யா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் இது நம்ம சத்யா கிட்டே கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க நம்புற விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இவங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி
கிளம்பிடுறாங்க. அதே நேரம் சிந்தாமணியும் கிளாஸ் முடிச்சு கிளம்பும் போது விஜயாவும் சிந்தாமணி ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்னதை மட்டும் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிந்தாமணியும் டேரக்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற அடியாட்கள் எல்லாருக்கிட்டையும், இங்க பாருடா இவன் பேர் தான் சிவன், நான் சொல்ற ரூட்ல தான் அவன் டெய்லியும் வந்து யோகா கிளாஸ் வருவான், அவன் வர்ற வழியில வேகமா நம்ம வண்டி எடுத்துட்டு போய் அவனை இடிச்சு போட்டுருங்க. இடிச்சது மட்டும் இல்லாம நீங்க இடிக்கிற இடியில அவன் இனிமேல் எந்திரிச்சு நடக்கவே கூடாது, அந்த கிளாஸ்க்கே அவன் போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணணும், அவன் உயிரை மட்டும் எடுத்துடாதீங்க, மற்றபடி கையை காலை உடச்சு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு அந்த அடியாட்களும், அக்கா நீ கவலைப்படாதக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த ஆளை எப்படி தட்டணுமோ அப்படி தட்டினா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்களும் டேரெக்டாக அடுத்த நாள் காலையில் சிவன் வர்ற ரூட்டில் காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் இங்கே பார்வதிக்காக அடுத்த கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதையெல்லாம் கரெக்டாக இருக்கா, பேஜெல்லாம் நம்ம பக்காவாக வச்சிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வராரு. அவர் வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வேகமாக சிந்தாமணியோட ஆட்கள் காரை ஓட்டிட்டு வந்து அவரை பின்னாடி இருந்து இடிச்சு தூக்கி போட்டுறாங்க. சொல்லப்போனால் அவர் விழுந்த இடத்த இந்த பக்கம் மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருந்தவங்க தான் இங்கே சிவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் சேர்க்குறாங்க. அதே நேரம் இங்கே பார்வதியும் சிவன் காலையில் 10 மணிக்கே வரேன்னாரு, என்ன ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அவர் ஃபோன் ரிங் மட்டும் போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் எடுக்காமல் இருக்கும். அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸும் அவரோட ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யாருங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்வதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ பார்வதியும், சிவன் இல்லை, என் பேர் பார்வதி, சொல்லப்போனால் நான் அவரோட ஃப்ரெண்டு தான், என்னாச்சு, ஏன் அவர் கால் எடுக்க மாட்டேன்றாரு, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த நர்ஸும், நீங்க தான் பார்வதிங்களாங்கம்மா, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு தான் அவர் கால் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ஆனால் இப்போ அவர் அன்கான்சியஸில் இருக்காரு, சொல்லப்போனால் அவர் வர வழியில் ஏதோ வண்டி வந்து அவர் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி பதறி போயிடுறாங்க. அவங்க வேகமாக யோகா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது சிவன் அன்கான்சியஸில் இருக்காரு. அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, பயங்கரமான காயமாக இருக்குது. இதை பார்த்துட்டு இங்கே ஒரு நிமிஷம் பார்வதி பதறிடுறாங்க. அதே நேரத்தில் இங்கே சிவனுக்கு ஆறுதலாக அவங்க தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயாவுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்ட விஜயாவும், ஓ சிந்தாமணி நான் சொன்ன விஷயத்த முடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் பார்க்குற மாதிரி வெள்ளந்தி திராம போய் நம்மளும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் சிவனும் கொஞ்சம் மயக்க தெரிஞ்சு உட்காந்துட்டு இருக்காரு. அவங்கள பார்த்துட்டு இருக்கிறதே பார்வதி தான் சொல்லிட்டு இப்படி பார்வதி மறுபடியும் சிவன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ரொம்பவே இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பார்வதி என்னதான் பண்ணுறது, இப்போ மறுபடியும் கூட வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பாக்குறாங்க. ஆனால் அதே நேரம் இங்கே சிவனை சுற்றி 2-3 போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க. அவங்களும் சிவனை பார்த்து சல்யூட்டும் அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதி, விஜயா, இன்னொரு பக்கம் சிந்தாமணிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சிவனும், இங்கே பாருங்க, என்ன வண்டியில் வந்து இடித்தவங்க வாண்டடாக என்னை இடித்த மாதிரி தான் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் நடந்து வந்த பாதையில் கிட்டத்தட்ட 6 சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த லைனில் அந்த கார் யார், எந்த நம்பர் காரில் வந்து என்னை இடித்தாங்க, என்ன ரீசனுக்காக இதை பண்ணாங்கன்னு நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிங்க. அதை என்னை இடித்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிவன் ஒரு பக்கம் போலீஸ்காரங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்வதி, சிவன் இவங்கெல்லாம் யார், எதுக்காக இந்த மாதிரி போலீஸ் கேஸ் லெவலுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ தான் சிவன் அவரை பற்றி உண்மையை சொல்கிறாரு. சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ரிட்டையர்டு எஸ்பிமா, அதனால தான் எனக்கு ஏற்கனவே எதிரிகள்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் அதனால தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊருக்கே வந்தேன், இப்போ இங்கே வந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி என்ன இப்படி காரை வச்சு அடிச்சு தூக்குனது யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்கிறாரு. இதை கேட்ட பார்வதியும், ஆமாம் சிவன், உங்களை இப்படி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாதுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் சிவனுக்கு ஆறுதலாக நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் சும்மா தூக்கி வாரி போடுது. ஐயோ இவன் பெரிய ஆள் போல இருக்கே, இப்போ இவன் போலீஸ்காரங்களை வச்சு என்னை மட்டும் பிடிச்சிட்டான்னா முடிஞ்சுது, அவ்வளோதான், நான் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியதான், அப்படி நான் போகிற நிலைமை வந்துச்சுன்னா மாஸ்டரையும் மாட்டி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் தயாராக இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயாவுக்கும் இங்கே ரொம்பவே பயமாக இருக்குது. சொல்லப்போனால் சிவனோட ஆட்கள் இப்போ சிந்தாமணியும் விஜயாவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனி வர போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.